ஆர்டிகல் 1 இந்தியாவோட நேம் அண்ட் டெரிட்டரி ஓகேவா, இந்தியாவோட பெயர் மற்றும் அதோட பரப்பு என்ன அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணியிருக்குது ஆர்டிகல் 1ல இந்தியன் கான்ஸ்டியூஷனில். ஸோ என்ன பண்ண இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிறது. ஸோ இந்தியான்னு சொல்லலாம், பாரத்னு சொல்லலாம். 2 அஃபிஷியல் நேம்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ டெரிட்டரி ஆஃப் இந்தியா என்ன டெரிட்டரிலாம் வந்து இந்தியா அப்படிங்கிறத மீன் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. த டெரிட்டரிஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்டேட்ஸ் ஓகேவா and the union territories specified in the first schedule. First schedule mention ஆயிருக்கிற states and union territories ஓகேவா. இது பிளஸ் இது கூட சேர்ந்து எனி அதர் டெரிட்டரிஸ் தட் இந்தியா மே அக்வயர் இன் த ஃபியூச்சரில் இந்தியா வேற ஏதாவது ஒரு இடத்த ஆக்கிரமிச்சிச்சுனாலோ, ஆக்கிரமிச்சு அப்படின்னு சொல்ற பதிலாக கைப்பற்றிச்சு ஏதாவது ஒன்று அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதை வந்து இந்தியா கூட சேர்த்துக்கலாம், இந்தியாவோட டெரிட்டரிக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ 2 விஷயம், ஒன்று நேம், இந்தியாவோட நேம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கு ஆர்டிகல் 1ல. இன்னொன்று இந்தியாவோட டெரிட்டரி என்ன, இந்தியாவோட பரப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. நேம் வந்து பாரத் அண்ட் இந்தியா ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 அஃபிஷியல் நேம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெரிட்டரி இந்தியாவோட பரப்பு என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் 8 அட்டவணைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதில் முதல் அட்டவணையில் இருக்கிற ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இது வந்து இந்தியாவோட பரப்புக்குள்ளே வரும். இதே தவிர எது அப்படின்னா இந்தியா ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு இடத்த கைப்பற்றுறது இல்லை ஆக்கிரமிக்குது அப்படின்னா அதுவுமே இந்தியாவோட டெரிட்டரிக்குள்ளே வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.